ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காஸ்ட் ஆடிட்டிங்ல வேல்யூ அடிஷன் சாப்டர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ அடிஷன் எடுத்திருக்கேன். ஸோ வேல்யூ அடிஷன் ஒவ்வொரு தரமும் நம்ம எக்ஸாம் ஃபைனல்ல வந்து இது ஒரு 12 மார்க்ஸுக்கு கேட்பாங்க. ஸோ இந்த சம்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினச்சேன். அண்ட் வேல்யூ அடிஷன்ற மீனிங் என்னன்னா, ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ராடக்டோட சேல்ஸ்ல இருந்து மெட்டீரியல் காஸ்டையும் அதோட சர்வீஸ் காஸ்டையும் மட்டும் ரெடியூஸ் பண்ணி வர்ற அமௌண்ட் தான் வேல்யூ அடிஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் இதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. என்னன்னா, வேல்யூ அடிஷன் ஈக்குவல் டு நெட் அவுட்புட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இதுதான் அவுட்புட். நம்மளோட நெட் அவுட்புட்ன்றது என்னது? சேல்ஸும் அவுட்புட் தான், பிளஸ் நம்ம கிட்ட இருக்கிற டபிள்யூஐபி, closing stock of WIP and closing stock of finished goods. ஓகேவா? இது ரெண்டையுமே நம்ம வந்து நெட் அவுட்புட்னு சொல்லுவோம். இந்த வருஷம் நம்ம எவ்வளவு ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு நம்ம எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோமோ இது எல்லாமே நெட் அவுட்புட் தான். இதுல ஓப்பனிங் ஸ்டாக் வராது, பிகாஸ் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் போன பீரியட்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணது. ஸோ சேல்ஸ் எவ்வளவு கன்சியூம் பண்ணிருக்கோம், தட் மீன்ஸ் சேல்ஸ் அவுட்புட். சேல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக்கோட WIP அண்ட் க்ளோசிங் ஸ்டாக்கோட finished goods. ஓகேவா? இதுல ரா மெட்டீரியல் கண்டிப்பா வராது, ஏன்னா அதை நம்ம இன்னும் ப்ரொடக்ஷனே பண்ணல. ஓகேவா? கிளியரா இருப்பீங்க நெட் அவுட்புட்னா என்னன்னு. மைனஸ் காஸ்ட் ஆஃப் பிராட் அவுட், ஒரு பொருளை வெளியில கொண்டு வர்றதுக்கு ஆன செலவு. ஓகேவா? மெட்டீரியல் அண்ட் சர்வீஸ் ஃபார் த ப்ராடக்ட். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலா புரிஞ்சிருக்கும். வேல்யூ அடிஷன் ஈக்குவல் டு நெட் அவுட்புட் வேல்யூ காஸ்ட் ஆஃப் பிராட் அவுட் மெட்டீரியல் அண்ட் சர்வீஸ் ஃபார் த ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுக்காக மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் சர்வீஸ் காஸ்ட். ஓகேவா? ஸோ இதுல வந்து வேற எந்த செலவும் வராது, வெறும் ப்ரொடக்ஷன் ஓரியன்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் வரும், வேற எந்த எக்ஸ்பென்சஸும் வராது. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட்டா ஒரு சம் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ பேஜ் நம்பர் 428ல எடுத்திருக்கேன். Yes, illustration 1. Question நல்லா ரீட் பண்ணுவோம். From the following figures extract from the finance and accounting recordல இருந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க எடுத்திருக்காங்க. வேல்யூ ஆடட் கேட்டிருக்காங்க. ரேஷியோ ஆஃப் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டு சேல்ஸ், அப்புறம் ரேஷியோ ஆஃப் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டு வேல்யூ ஆடட். ஸோ இந்த மூணும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு நெட் சேல்ஸ் எக்ஸ்க்ளூடிங் எக்ஸைஸ் டியூட்டி, ஸோ அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் இன் ஸ்டாக் ஆஃப் finished goodsல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ஸோ அதோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த செகண்ட் பேஜ்லேயே பார்த்தோம்னா ஃபேக்டரி ஓவர் ஹெட், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட். ஸோ சம் முடிஞ்சிருச்சு, வேறு எக்ஸ்பென்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த ஃபார்முலாவை அப்படியே டிரைவ் பண்ணோம்னா சம்ல ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? Computation of value addition. Okay. Rupees in lakhs. So இந்த ஃபார்மேட்ல ரொம்ப முக்கியம். rupees in lakhs மறந்துடாதீங்க, ஃபார்மேட்டை மறந்துடாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஆட் பண்ண சொன்னோம், நெட் அவுட்புட் வேல்யூ தான் பண்ண சொன்னோம். ஓகேவா? இதுக்கு ரெண்டு ஃபிகர் தான், சேல்ஸ் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் WIP அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் finished goods. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, நெட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் இன் finished goods. ஸோ இது ரெண்டையும் நம்ம போட போறோம், ஆட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் இன் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் finished goods. ஸோ அதையும் நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்க போறோம். ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணணும்னு சொன்னோம், மைனஸ் காஸ்ட் ஆஃப் brought out மெட்டீரியல் அண்ட் சர்வீஸ் ஃபார் த ப்ராடக்ட். ஸோ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ண போறோம். ஓகேவா? தென் லெஸ் எல்லா எக்ஸ்பென்சஸும்
எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லாமே மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு நம்ம மெட்டீரியல் அண்ட் சர்வீஸ்க்குரிய காஸ்ட் எல்லாத்தையும் நம்ம மைனஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ரா மெட்டீரியல் கன்சியூம்டு 2600. ஓகே. பேக்கிங் மெட்டீரியல் கன்சியூம்டு 1200. Then stores and spares 560. ஓகேவா? ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் உங்களுக்கு ஒரு எதுவும் டவுட் இருக்கா? இது வந்து ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ்ல வர்ற எக்ஸ்பென்சஸ். இது இல்லாம ஒரு ப்ராடக்ட்டை நம்மளால உற்பத்தி பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ இதுவும் மெட்டீரியலோட டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரிதான் பவர் அண்ட் ஃபியூவலும். ஓகே. 4600. அண்ட் தென் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ். இதுவும் ஒரு ப்ராடக்டோட டைரக்ட் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கும் ப்ரொடக்ஷன்ல. இன்சூரன்ஸ். ஸோ இந்த இன்சூரன்ஸும் ஒரு ப்ராடக்டோட டைரக்ட் ரிலேஷன்ஷிப் தான். மேபி இது வந்து ஒரு நம்ம குட்ஸுக்கு எடுத்திருக்கிற ரிலேஷன்ஷிப் இன்சூரன்ஸா இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு எடுத்த இன்சூரன்ஸா இருக்கலாம். ஸோ விச்எவர் இட் மேபி இதுவும் ப்ரொடக்ஷன்ல இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? ஸோ 1200. அண்ட் தென் டைரக்ட் வேஜஸ் அண்ட் salary. ஸோ இது வந்து நம்மளோட ப்ரொடக்ஷன்ல டைரக்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கா? இல்ல. இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் அந்த மெட்டீரியல் காஸ்ட், அந்த மெட்டீரியலை ஒரு பிராட் அவுட் பண்றதுக்குரிய எக்ஸ்பென்சஸா? இல்ல. ஒரு லேபருக்கு கொடுக்குற காஸ்ட், இது லேபர் காஸ்ட்ல வரும். திஸ் இஸ் நாட் அ மெட்டீரியல் காஸ்ட். ஓகேவா? ஸோ டைரக்ட் salary அண்ட் வேஜஸ் வராது. அண்ட் தென் டெப்ரிசியேஷனும் வராது. டெப்ரிசியேஷன் வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ இது டாக்ஸ் பெனிஃபிட்காக நம்ம பண்றதா. நம்ம காசை எடுத்து அந்த டெப்ரிசியேஷன், ஒரு மெஷினரிக்கு 5000 ரூபாய் ஆகுது வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5000 ரூபாய் யாருக்கும் எடுத்து கொடுக்கல. நம்ம வந்து அதை மைனஸ் பண்ணதான் செய்யறோமே தவிர டாக்ஸ் பர்பஸ்க்காக நம்ம மைனஸ் பண்றோம். பட் அந்த காசு ரியலா நம்ம ப்ரொடக்ஷன் யூனிட்ல இருந்து, நம்ம கம்பெனில இருந்து வெளியில போகல. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் பெய்டு. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் ஸோ லாஸ்ட் பாயிண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் பெய்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் பெய்டும் நம்ம மெட்டீரியலுக்காக நம்ம எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் நம்ம பே பண்ணல. ஓகேவா? நம்ம ஒரு லோன் வாங்கியிருக்கலாம். ஸோ லோன் நம்மளோட ப்ரொடக்ஷன் யூனிட்காக ஒரு லோன் வாங்கிக்கலாம், நம்ம பிசினஸ்க்காக லோன் வாங்கியிருக்கலாம். பட் இது மெட்டீரியல்ல நம்ம ஆட் பண்ண மாட்டோம் இன்ட்ரெஸ்ட் பெய்டு. ஓகேவா? ஸோ அதுவும் வராது. இன்ட்ரெஸ்ட் பெய்ட், டெப்ரிசியேஷன், salary அண்ட் வேஜஸ் கண்டிப்பா வராது. இதுவும் salary அண்ட் வேஜஸ், ஈவன் தோ இது ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ்ல இருந்தாலும் salary அண்ட் வேஜஸ் வேல்யூ அடிஷன்ல நம்ம சேர்க்க கூடாது. ஸோ இதுவும் வராது. ஓகேவா? ஸோ அதர் ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ். ஸோ இது கண்டிப்பா வரும். ஃபேக்டரி ஓவர் ஹெட், அதர் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? 250. அதே மாதிரி செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், salary வராது, சேல்ஸ் டாக்ஸ் கண்டிப்பா வராது, அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் வரும். $250. ஓகே. சாரி 1700 தப்பா போட்டேன். அட்மினிஸ்ட்ரேஷன், அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் அதர்ல 80. ஓகே. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம நெட் அவுட்புட்டோட மைனஸ் பண்ண போறோம். ஓகேவா? அப்படியே நான் கொஞ்சம் கரெக்டா போடுறேன்னு பார்த்துட்டே வாங்க. நான் யூஸ்வலா நிறைய தப்பு பண்ணுவேன். ஸோ இதை இதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் ஆன்சர். வேல்யூ ஆடர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வேல்யூ ஆடர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஸோ ரேஷியோ தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 ரோமன் லெட்டர் 1 வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 2 வந்து
ரேஷியோ ஆஃப் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டு சேல்ஸ். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். சேல்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், நெட் சேல்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல எது வரும்னா, நம்ம இது வரைக்கும் நெட் சேல்ஸ்ல இருந்து எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேல்யூ ஆடடோட வேல்யூ ஆடட் நம்ம கண்டுபிடிச்சோம்ல அந்த அமௌண்ட். ஓகேவா? அண்ட் தென் நம்ம டெப்ரிசியேஷன், யூஸ்வலா ப்ராஃபிட் நம்மளோட ப்ராஃபிட் தெரியணும். ஓகேவா? நம்மளோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்க்கு டெப்ரிசியேஷன் நம்ம மைனஸ் பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் பெய்ட மைனஸ் பண்ணுவோம், சேலரி அண்ட் வேஜஸ் நம்ம அக்கௌண்டபிள்ல எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம லெஸ் பண்ண போறோம். லெஸ் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? டிடக்டபிள் which is salary and wages. So salary and wagesல எது இருக்கு? ஃபர்ஸ்ட் இங்க ஒரு salary and wages. ஓகே, 480. ஓகேவா? டெப்ரிசியேஷன் 885. ஓகேவா? ஒரு டெப்ரிசியேஷன் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இன்ட்ரெஸ்ட் பெய்ட் எவ்வளோ? 1398. ஓகே, 1398. ஓகே, ஸோ இங்க எல்லாமே போட்டாச்சு இந்த பேஜ்ல. நெக்ஸ்ட் பேஜ் salary and wages 240. ஓகே, plus 240. and then ஃபேக்டரியில ஒரு salary and wages இருக்கு, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு salary and wages, அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு salary and wages. ஓகேவா? 120 120. ஸோ டோட்டல் போட்டாலே போதும். இதுல இருந்து ரெடியூஸ் பண்ணா வர ஆன்சர் என்ன? 97. இப்ப நம்ம எல்லாமே போட்டோமான்னு செக் பண்ணுவோம் ஒருத்தரம். இந்த பேஜ்ல ரா மெட்டீரியல் போட்டாச்சு, பேக்கிங் மெட்டீரியல், கன்சியூம்டு, பவர் அண்ட் ஃபியூவல், ரிப்பேர், இன்சூரன்ஸ், அண்ட் தென் டெப்ரிசியேஷன், இன்ட்ரெஸ்ட் பெய்ட் போட்டாச்சு. ஃபேக்டரி அண்ட் ஓவர்ஹெட், சேலரி, அதர்ஸ், செல்லிங், சேலரி அண்ட் வேஜஸ் போட்டாச்சு. அடிஷ்னல் சேல்ஸ் டேக்ஸ் வந்து இதை மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை ஒன்று மைனஸ் பண்ணணும், சேல்ஸ் டேக்ஸை மைனஸ் பண்ணணும் ஒரிஜினல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதையும் லெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது என்னது? ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்டும் டேக்ஸும் பே பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கிடைச்ச ப்ராஃபிட். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னா என்ன? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகேவா? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னா. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இதோட டாக்ஸ் ரேட் நம்மளுக்கு கொடுக்கல, வெறும் சேல்ஸ் டாக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ சேல்ஸ் டாக்ஸ் நம்ம மைனஸ் பண்ணியாச்சு. ஸோ இதோட நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் பெய்டு நம்ம பண்ணியிருக்கோம்ல இந்த இடத்துல. ஸோ இது அகைன் நம்ம ஆட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் பெய்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணாதான் நம்மளோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? 6240 plus ஓகேவா? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ரோமன் லெட்டர் 1ல என்ன கேட்டிருந்தாங்க? வேல்யூ அடிஷன். வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 9
940 rupees. Okay, and then Roman letter 2 la ratio of operating profit to sales. Okay va? So இதுக்கு என்ன ஃபார்முலா? Operating profit divided by sales. Okay va? So operating profit ஓட value 7638 divided by sales ஓட value என்ன நமக்கு நம்மள கொடுத்திருந்தாங்கல 21000. So இதுதான். Okay, 7638 7638 36. Okay va? Ratio of operating profit to value addition. Okay va? Roman letter 3. Formula என்ன? Operating profit divided by. So இதோட பிகினர் இருப்பாங்கல்ல, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன். ஃபார்முலால கொஸ்டின்ல இந்த மாதிரி ரேஷியோ ஆஃப் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டு சேல்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னா, ஸோ இந்த செகண்டரியா கேட்டதா டினாமினேட்டர்லையும் ஃபர்ஸ்ட் கேட்டிருந்த இந்த இதை நியூமரேட்டர்லையும் போடணும். ஓகேவா? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைட் பை சேல்ஸ், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டினாமினேட்டர்ல சேல்ஸ். ஓகேவா? அதே மாதிரி தான் இதுவும் வரும். ஸோ இது சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைட் பை வேல்யூவேஷன். ஏன்னா எக்ஸாம் ஹாலில் போகும்போது நிறைய ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கும், படிச்ச எல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. ஸோ இது கொஞ்சம் இந்த மாதிரி படிச்சா ஓகே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், தெரிஞ்சிருக்கு, ஓகே இது தெரிஞ்சதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் போட்டோம், வேல்யூ அடிஷன் 9840 76 divided by 9940. Okay, so 0.7684 or 7684.84 percentage. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் சேர்த்துக்கணும். அப்படின்னு பார்த்தா இங்கேயும் சேர்த்துக்கலாம் தான் நம்ம. ஹோப்ஃபுல்லி இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேல்யூ அடிஷன் இது யூஸ்வலா ஒரு நம்மளோட லக்கு தான். ஒரு தடவை ஒரு டேர்ம்ல 1 டைம் கேட்கலாம், இல்லை 2 டைம்ஸ் கூட கேட்கலாம். ஸோ நம்மளோட லக்கு தான். 12 மார்க்ஸ் கேட்பாங்க. ஹாப்பி ஸ்டடி. வேற ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.